பிக் பாஸ் நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு சர்ச்சை. அப்படி என்ன சர்ச்சைன்னு கேக்குறீங்களா? வையாபுரி சாரோட ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன ஆடியோ கால் பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ கால் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோ கால் நீங்க போய் கேளுங்க. ஹலோ 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 இருக்காருங்களா? நீங்க என் பேர் சிவாங் மேம். இங்க ஈரோட்ல இருந்து கால் பண்றேன். ஒரு கோவில் ஃபங்க்ஷனு நெக்ஸ்ட் மந்த்ல. நெக்ஸ்ட் மந்த் வந்துருவார். ஏன்னா இப்ப பிக் பாஸ்ல இருக்காரு இல்லையா, ஓ விஜய் டிவி போயிருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் என்ன தேதியில? மேம் டேட் மட்டும் ஃபைனல் ஆகல. ஐ திங்க் 20-21 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே அவர் வந்துருவாரு, கன்ஃபார்மா வந்துருவாரு. நான் சொல்றேன், நானே கால் பண்ண சொல்றேன். அவருக்கு தெரியுமா? இல்ல, இது ஆக்சுவலா இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் நம்பர் கொடுத்திருந்தாரு. அவர் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு போல. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் தான் பேச சொல்லியிருந்தாரு. டேட் தெரியல, நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னாரு. இப்ப அவர் பிக் பாஸ் ப்ரோக்ராம்ல இருக்காரு. சரி சரி. இப்ப கான்டாக்ட் பண்ண முடியாது. சரி, ஒரு வாரமோ 2 வாரமோ எலிமினேஷன் ஆயிடுவாரு, வந்துருவாரு. அப்படிதான் சொல்லியிருக்காரு. என்ன மத்த வேலைகளும் பாக்கணும், அதனால வந்துருவாரு. அப்படியா? சரி, ஓகே மேம். ஓகே, அப்ப நான் இன்னொரு 10 நீங்க days ஃபர்ஸ்ட் வீக் கூட கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே கூப்பிடலாம் தாராளமா. அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் ஓகே. வீக் கூட வேண்டாம், சரி. இந்த மாசம் எண்ட்லயே. ஆமா, நான் இந்த மாசம் எண்ட்ல கால் பண்றேன். கால் பண்ணிட்டு ஆமா, நான் கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா டேட் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது, அதுக்காக தான். தாராளமா 10 daysல கூப்பிடலாம். அப்படியா? சரி, ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. இந்த ஆடியோ கேட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் யோசிக்க தோணுது. உண்மையாவே இந்த ஷோ ஸ்கிரிப்டட் ஷோவா? அவர் இந்த வாரம் வெளியே வருவாருன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க என்னமோ சொல்லி வச்சு கால் ஷீட் வாங்கிட்டு அவர் உள்ள போன மாதிரி நீட்டா சொல்றாங்க, இந்த வாரம் வந்துருவா, இத்தனை தேதி நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கமெண்ட்ல வந்து நிறைய மக்கள் சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஸ்கிரிப்டட் ஷோ, நீங்க நம்பாதீங்க. ஆனா இப்ப இதை பார்த்த பிறகும், இந்த ஆடியோ கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்தியை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.